தந்தனனா தன தந்தனனா கொஞ்சம் செழிச்சு கிடக்கும் திமிரா 10 வருஷம் பக்கம் இருந்தும் பார்த்ததில்லடி நானும். அந்த ராஜ கதவு திறந்தா பல ரகசியமும் தெரிஞ்சா பத்தியம் கிடந்த மாப்பிள்ள பையனும் பைத்தியமாக வேணும். அடி தூக்கி இருக்கும் அழகு அவன் தூக்கம் கெடுத்து போகும். அடி பாக்கி இருக்கும் அழகு உசிர் பாதி வாங்கி போகும். தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தானே. அடி பஞ்சு மெத்தையில ஒரு பந்தயம் நடக்குமே. அந்த பந்தய முடிவிலே அட ரெண்டுமே ஜெயிக்குமே. கும்மியடி பொன்னி கும்மியடி குடி கொலவையும் போட்டு கும்மியடி. கும்மியடி பொன்னி கும்மியடி குடி கொலவையும் போட்டு கும்மியடி. ஒரு பொண்ணுக்குள்ளது செருக்கு அடி ஆணுக்குள்ளது முறுக்கு. விடிய விடிய நடந்த கதைய விளக்கு போகுது விளக்கு. இவ உலகம் மறந்து கிடப்பா அடி உறவு மட்டுமே நினைப்பா. உடுத்தி போன சேல மறந்து வேட்டி உடுத்தி நடப்பா. அடி மோகமுள்ள புருஷா பல மொத்தம் சொல்லி கொடுப்பா. இன்னும் போக போக பாரு இவ ஒத்தி சொல்லி கொடுப்பா. தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தானே. அடி உங்க வீட்டுக்குள்ள லட்சம் குயில் பாடட்டும். அடி சலங்கை கட்டிக்கிட்டு சந்தோஷம் ஆடட்டும். எங்க வீட்டு தங்க விளக்கு
அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும்படி தட்டுங்கடா மத்தாளத்தை பாட்டு மழை பாஞ்சி வந்து தோக்கடிக்கும் குத்தாலத்தே பாட்டு மழை பாஞ்சி வந்து தோக்கடிக்கும் குத்தாலத்தே
கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு பாருங்கடி பொண்ண பாருங்கடி வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு மேல சத்தம் கெட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே 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 இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு விதைச்ச விதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு ஏ கண்டாங்கி சில கட்டிய கைய நீ பிடிச்சு நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க ஏ தாங்கும் மர கிளையா போற வழி நீ துணையா கூட வர என்ன குறை அது போதும் மரத்து மேல கூவுற ஒரு குயிலா வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும் என்னோட நீ சிரிச்சா கண்ணீர நீ தொடச்சா வேற ஏதோ வேணாமே அது போதும் வீடு திரும்ப இல்ல பாச தோற கையில மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும் தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு மேல சத்தம் கெட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே
हो गई 1 2 2 ओ कुड़िए what to do ओ हो गई मुंडे दी पतंगा वर्गी
ਤੂੰ ਐਵੇਂ ਉੱਡਦੀ ਉਹ ਹੋ ਗਈ ਮੁੰਡੇ ਦੀ ਹਿੱਲਾਂ ਤੇ ਚੱਲਦੀ ਟੁਕ ਟੁਕ ਤੂੰ ਕਰਦੀ ਮੇਕਅਪ ਤੂੰ ਕਰਦੀ ਆ ਅੰਗਰੇਜ਼ੀ ਪੜ੍ਹਦੀ ਗਿਟ ਪਿਟ ਤੂੰ ਕਰਦੀ ਜਿਵੇਂ ਕੁਈਨ ਸਾਡੀ ਵਿਕਟੋਰੀਆ ਤੂੰ ਕੰਟੀ ਬਿਗ ਬੈਨ ਦੀ ਪੂਰਾ ਲੰਡਨ ਠੁਮਕਦਾ ਉਹ ਜਦੋਂ ਨੱਚੇ ਪੈਣ ਦੀ ਪੂਰਾ ਲੰਡਨ ਠੁਮਕਦਾ ਤੂੰ ਕੰਟੀ ਬਿਗ ਬੈਨ ਦੀ ਪੂਰਾ ਲੰਡਨ ਠੁਮ உங்க ஹஸ்பண்ட் வைஃப் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு சின்ன கேம் கொஞ்சம் இந்த பக்கம் எல்லாரும் வந்து இங்க உட்காருங்க அந்த சைடு இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் வந்து உட்காருங்க ப்ளீஸ் மாமா சொல்றதை கேட்கலன்னா மைக்ல பேர் அனௌன்ஸ் பண்ண வேண்டி வரும் போர்ட்ல பேர் எழுத வேண்டி வரும் அங்க போய் உட்காரு இன்னைக்கு நம்ம வீட்டு செல்லக்குட்டி பூஜா அவளுக்கு நாளைக்கு பிக் டே எங்க வீட்ல இருந்து கல்யாணம் ஆகி போறா எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes தான் அதுக்கப்புறம் எல்லாரும் போய் சாப்பிடலாம் சாப்பிட்டவங்க எல்லாமாவது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா உட்காருங்க ஸோ பூஜா அண்ட் கிஷோர் both of you என்னோட பெஸ்ட் விஷஸ் அப்புறம் நாளைக்கு உங்களோட பிக் டே அகைன் பூஜாவை பத்தி கொஞ்சம் வார்த்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் எங்க வீட்டுல நிறைய ஆம்பளை பசங்க இருந்தா கூட பூஜா தான் ஆல் இன் ஆல் அவ இல்லைன்னா எங்களோட வெட்டிங்லாம் நடந்திருக்குமான்னு தெரியல ஆனா எந்த அளவுக்கு நாங்க அவளோட வெட்டிங்க நல்லபடியா பண்றோம்லாம் எங்களுக்கு தெரியாது நிறைய ஃபிளாஸ்லாம் இருந்திருக்கும் பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன பண்றது பட் we are trying to give the best to பூஜா we will miss you ரொம்ப மிஸ் பண்ணுவோம் பூஜாவோட ஓகே 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 கிஷோர் அழுது பார்த்துருக்கியா பூஜா அழுகுறா பாரு நாளைக்கு நீ தான் விட்டு போக கூட அழ மாட்டா இப்ப அழுகுற பத்தியா இதெல்லாம் நாளைக்கு வச்சிருந்தோண்டி இன்னைக்கே முடிச்சிட்ட ஓகே ஓகே சமாதானம் பண்ணு கிஷோர் இதெல்லாம் பிராக்டிஸ் தானே ஓகே ஸோ பூஜாவும் கிஷோரும் had a beautiful love life before and they are married today, getting married today with the approval of the whole family, yeah. So we are very happy. உங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன question session வச்சு பார்க்கலாமா எக்ஸ்பெக்ட் ஆகி போயிருக்கீங்க அப்படிதானே சரி அடுத்த क्वेश्चन உங்க ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணாங்க என்ன சொல்ற பூஜா இல்ல கிஷோர் தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் யார் அதிகமா கிஃப்ட்ஸ் கொடுப்பா ஓ நைஸ் ஓகே ஓகே யார் அதிகமான செலவாளி சொல்லுங்க சாப்பிடுங்க என்ன ஆக்சுவலி ஓகே கிஷோர் தான் செலவாளியாமே பூஜா மைக் கொடுக்கலாம் ப்ளீஸ் கன்ஃபியூஸ் மென்ஷன் ஓகே கிஷோர் இந்த क्वेश्चन கிஷோர் பூஜாவோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு தெரியுமா என்னது பூஜா கரெக்ட்டா ஓ நைஸ் சரி பூஜா கிஷோர் நல்ல சூப்பரா ஷூ போட்டுருக்காரு கிஷோரோட ஷூ சைஸ் தெரியுமா 9 ஓடக்கு தெரியாதப்போ இல்ல கொஞ்சம் ஓகே பிரஷர்
கிஷோர் யாரோட மேரேஜ் மேரேஜா சரி ஓகே பூஜா கிஷோரை அக்செப்ட் பண்றதுக்கு கிஷோர் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன இருந்தது வாட் இம்ப்ரெஸ்ட் யூ தி மோஸ்ட் சீக்கிரம் சொல்லணும் இன்னசென்ட் ஓ என்னையா லைக் பண்ண ஓ முத்து போன்ற பற்களா சரி அங்க கூட கிஷோர் ரொம்ப கஷ்டமான क्वेश्चन சொல்லுங்க வாட் இம்ப்ரெஸ்ட் யூ தி மோஸ்ட் சடனா கோவம் வந்துடும் பண்ற விஷயத்துல அவ மறந்துடுவாளா இல்ல இல்ல அவகிட்ட கோவம் பண்ற விஷயம் அதாவது அவ கோவப்பட்டா கோவம் வரும் அப்படி சொல்லுங்க கிஷோர்ட்ட என்ன கடுப்பாகும் அவங்க சொன்ன பதில் தான் ஆக்சுவலி என்னது ஒரு விஷயம் சொன்னா டக்குன்னு பண்ண மாட்டாங்க மறந்துடுவாரா மறக்க மாட்டாங்க டக்குன்னு பண்ண மாட்டாங்க சரி 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 ஒரு விஷயத்த பண்ணணும்னா யோசிச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஓகே அப்படியா ஆமா பூஜா பியான்சேவா ஐயோ எதுக்கும் நோ மோர் பியான்சே இல்லையா 3 years பூஜா கரெக்டா 3 years 7 days ஓ மின்னலே அதான் ஓகே ரைட் ரொம்ப மாட்டின ஒரு விஷயம் அது என்னது எதுவும் இல்லையா ஆனஸ்டா சொல்லுங்க என்ன பூஜா ஆமா ஆமா அங்கதான் மைக்க வரணும்னு நினைக்கிறேன் எங்க கிஷோரோட பேரண்ட்ஸே காணோம் லாஸ்டா கேக்குறேன் பூஜா கூட சேர்ந்தே கூட பிகின் யுவர் லைஃப் உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா ஐயோ டார்லிங்மா பீஸ்ஃபுல் லைஃப் அதனால நாளைக்கு கல்யாணம் பண்ண போறேன் பீஸ்ஃபுல் லைஃப் பெரிய சேலஞ்ச் தானே ஆல் தி பெஸ்ட் பேச்சுலர் லைஃப்ல கொஞ்சம் மேரிட் லைஃப் ஓகே 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 தேங்க் யூ ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா கையிலயும் ஒரு பென் அண்ட் பேப்பர் கிடைக்கும் நெக்ஸ்ட் 5 क्वेश्चंस தான் உங்க ஹஸ்பண்ட் பத்தியோ இல்ல உங்க வைஃப் பத்தியோ இருக்கலாம் அதுல யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க எத்தனை பேர் அதிகமா கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமென்ட் ஓகே பரத் ஃபர்ஸ்ட் அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ரீசா அவங்க ஒரு கப்பல் வராங்க பாரு வாங்க 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 அவங்க மாதிரி கப்பலா வராங்க மம்மி கப்பலா வரா பரத் மிஸ்டர் சுதா பிரகாஷ் இல்ல நீங்களா வேண்டாம் நெக்ஸ்ட் சிந்து ஓகே ஃபர்ஸ்ட் 4 years 4 years next 14 years wow next 31 years wow senior citizen 5.5 years great next 3 years nice so question section இருக்கு இந்த question யாரும் திரும்பியோ கிளாஸ் இருக்கும்போது கேட்காம டக்குனு ஆன்சர் எழுதணும் next 10 questions தான் question session முடிஞ்சதுக்கு அப்புறம் கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம் first question ஹஸ்பண்ட்ஸ்க்கு உங்க வைஃபோட பண்ற ஃபுட்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னங்கறத நீங்க எழுதணும் அவருக்கு என்ன பிடிக்கும்ங்கறதை நீங்க எழுதணும் ரெண்டும் ஒண்ணா இருக்கணும் வைஃப் பிடிச்ச ஃபுட் என்னன்னு எழுதுங்க அதான் நீங்க எழுதிக்கணும் எழுதணும் கதை பேசக்கூடாது கேட்கலாம் எழுதக்கூடாது எழுதக்கூடாது கிச்சு உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன் தப்பா அங்கே இங்கே உட்கார வச்சிருக்கோம் சரி செகண்ட் क्वेश्चन நீங்க
உங்க வைஃப்க்கு வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன ஞாபகம் இருக்கா? இருந்தா எழுதுங்க, இல்லவே இல்லனாலும் எழுதுங்க. இந்த மாதிரி பேர் சொல்லி யாரும் சொல்லுவாங்க? எழுதியாச்சா? செகண்ட் क्वेश्चन ஆன்சர் எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் வெளியில போன இடம், வெட்டிங் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வெளியில கூட்டிட்டு போன இடம் எது அப்படிங்கறது பேசக்கூடாது. தேர்ட் क्वेश्चन ஆன்சர் எழுதியாச்சா? ஓகே, வெரி குட். ஓகே, வைஃப்க்கு பிடிச்ச இடம், இங்க போனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற இடம் எது? என்னங்க கல்யாணம் போற கப்பல்ல கேட்டு எழுதிட்டு இருக்கீங்க? சரி, முடிஞ்சா 4வது क्वेश्चन முடிஞ்சா யுவராஜ் அண்ணா எடுத்து ரொம்ப யோசிச்சு கவிதை எழுதுவா. அவங்க பேரை எழுதிக்கோங்க. பாஸ். யாரு கஞ்ச பிஸ்னாரி அது எழுதுங்க. யார் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டா விட்டு கொடுப்பாங்க அதை எழுதுங்க. 10-20 பேஜ் இருக்கு அதுல, அதனால நெக்ஸ்ட் லைன்ல எழுதணும்னு அவசியம் இல்லை, தாராளமா எழுதுங்க. எழுதுங்க கரெக்டா. இயரோட எழுதணும். மந்த், டேட், இயர் ஆஃப் யுவர் வெட்டிங் டே. ஆமா, டே கல்யாண நாள். நெக்ஸ்ட் ரொம்ப டஃப்பான क्वेश्चन தான் நினைக்கிறேன். பாட்டெல்லாம் எழுதக்கூடாது, கோப் பண்றவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. அது எழுதுனா எழுதுங்க. லாஸ்ட் क्वेश्चन. உங்க பாட் யார் அதிகமா விட்டு கொடுப்பாங்க? அந்த क्वेश्चन எழுதுங்க. யார் அதிகமா விட்டு கொடுப்பாங்க? ஐயோ, கன்ஃபியூஸ்ட். எதுக்கு ஏதோ ஆன்சர் இருந்தா? ஓகே, அடுத்த क्वेश्चन ஆன்சர் சொல்றேன் ப்ளீஸ். பரத் யோசிக்கிறாரு. சைஸ் என்ன எழுது? எம்மா, எல்லா, எக்ஸ்எல்லா, டபுள் எக்ஸ்எல்லா அப்படின்னு எழுது. உங்களுக்கு நீங்க எழுதுங்க, அவருக்கு கரெக்டா எழுதுவாரு. சரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேம் கண்டக்ட் பண்ணோம். அந்த கேமோட ரிசல்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். அந்த கேமோட வின்னர் வந்து பிரசாந்த் அண்ட் அனிஷா. அவங்க ஸ்கோர் 7. ஸோ 7 out of 10 அவங்க வாங்கியிருக்காங்க. ஹையஸ்ட் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒரு 6. சீனியர் மோஸ்ட் கப்பல் எங்க அப்பாவும் என் அம்மாவும் அவங்க 6 இருக்காங்க. அதுல வந்து லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் 4 மார்க் வாங்கி 4 மார்க்கா 4 கூட இல்லையா 2 மார்க். அது நம்ம யுவராஜ் அண்ணாவும் கீதா அவர்கள். கீதா தனியா கேட்டுக்கோ, போன் நம்பர் வந்து யாரும் எழுதிட்டாங்க, அது வந்து இல்லை கீதா, அது வந்து தனியா கேட்பாங்க. வரது போன் நம்பர் எழுதல. ஓகே, தேங்க் யூ. சாங்ஸ் ப்ளீஸ். செகண்ட் ரன்னர் ஓகே, தேங்க் யூ so much. சென்ட்ரா வந்துருங்க.
கொடி ஆமதினி கண்ணரடி மருத வச்சு கொடி ஆமதினி நல்ல அடி மாவுல கொடி ஆமதினி கண்ணரடி மருத வச்சு கொடி ஆமதினி நல்ல அடி குத்துனா இப்படி தான் குத்தணும்.
오빤 강남스타일. 강남스타일. 오빤 강남스타일. 강남스타일. 오빤 강남스타일. Sexy lady. 오빤 강남스타일. Sexy lady.
சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா சொல்றியா மாமா ஓ சொல்றியா காசு வந்து காசு லட்சுமிய தட்டுகிற வேலை தெரியும் நல்ல சரக்கு சும்மா தும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா தும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு நான் விட்டறிஞ்ச சல்லிய அட ஊத்துக்கிட்ட பிள்ளைய நான் விட்டறிஞ்ச சல்லிய ஊத்துக்கிட்ட பிள்ளையே குதிரை மேல ஏறி போய் பார்க்க போறேன் கிள்ளியே சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா தும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு தொடங்கட்டுமா
All the very best, Kishore and Pooja. Okay, go. பக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத